ஹே ஆல், இன்னைக்கு நம்ம ஒலிம்பிக் ரிலேட்டடான சில கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, விச் சிட்டி ஹோஸ்டட் த ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் இன் 1896? The first modern Olympic Games were held in Athens, Greece in 1896. This marked the revival of the Asian tradition. Greece was chosen due to its historic connection with the original Olympic Games. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. க்ரீஸில் அத்தன் சிட்டியில் தான் நடந்துச்சு. பேரன் பியர் டி கோபர்டின் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் எஜுகேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷனையும் இன்டர்நேஷ்னல் பீஸையும் சேர்க்குற மாதிரி ஒரு மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி இந்த ஒலிம்பிக்ஸை 4 year once இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. What is the symbol of the Olympic Games? The Olympic symbol consists of 5 interlocking rings, each representing one of the 5 inhabited continents: Africa, America, Asia, Europe, and Oceania. They signify unity and the coming together of athletes from around the world. இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒலிம்பிக் சிம்பிள் 5 வளையங்கள் இருக்கும். ஒவ்வொரு வளையமும் ஒரு நிறத்தில் இருக்கும். நீலம், மஞ்சள், பச்சை, சிவப்பு, கருப்பு. இந்த கலர்ஸ் தான் அந்த 5 நிறங்கள். இந்த 5 நிறமும் உலகத்தில் இருக்க எல்லா தேசிய கொடியிலிருந்தும் இந்த கலரில் ஏதோ ஒரு கலர் கண்டிப்பாக அதில் இருக்கும். அது மாதிரி தான் இந்த 5 கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, உலக நாடுகளோட ஒற்றுமைக்காகவும் இவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் இதில் சொல்கிறாங்க. Question number 3. How often are the Olympic Games held? The Olympic Games are held every 4 years. This includes both the summer and winter Olympics, which athlete every 2 years, keeping global sporting excitement ongoing. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் 4 years once கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் 1924 சம்மர் ஒலிம்பிக்ஸ்னு ஒன்றும் வின்டர் ஒலிம்பிக்ஸ்னு ஒன்றும் 2 years once கண்டக்ட் பண்ணிடுறாங்க. இது எதுக்குன்னா, ஸ்போர்ட்ஸில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோர்த் கொஷின், which country has won the most Olympic medal overall? The United States hold the record for the most Olympic medals won. The USA has consistently performed well in various disciplines including athletics, swimming and gymnastics. இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒலிம்பிக் கேம்ஸில் யார் அதிகப்படியான மெடல் ஜெயிச்சிருக்காங்க? இதில் என்ன ஆன்சர்னா, யுனைடெட் ஸ்டேட், அமெரிக்கா தான். அவங்க ஒவ்வொரு தடவையுமே ஒரு ஒலிம்பிக்ஸுமே ரொம்ப சின்சியராக இதில் நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற முழு எஃபர்ட்டோட எல்லா வருஷமும் இது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கேம்ஸ்லேயுமே அவங்களோட யூனிக்னஸை காட்டிட்டு தான் இருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின், வாட் இஸ் த ஒலிம்பிக் மோட்டோ? The Olympic motto is Citius, Altius, Fortius, which is Latin for faster, higher, stronger. It inspires athletes to push limits of human potential. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலிம்பிக்கோட மோட்டோ என்னன்னு கேட்குறாங்க. இந்த 3 வார்த்தையும் லாட்டினில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன், சாரி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 வார்த்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுக்கு தான் இந்த 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. Question number 6. Who is the most decorated Olympian of all time? Michael Phelps, the American swimmer, holds the record with 28 Olympic medals,
including 23 golds. His dominance in the pool is legendary and unmatched. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான ஒலிம்பிக் விருதுகளை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் பிலிப்ஸ் தான். இவர் ஒரு நீச்சல் போட்டியாளர், ஸ்விம்மர். இவர் 28 மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அதில் 23 மெடல்ஸ் வந்து கோல்டு மெடல்ஸ். 7th question, when were women first allowed to compete in the Olympics? Women were first allowed to compete in the Olympics in 1900 during the Paris Games. Initially, they were limited to sports like tennis and golf, but participation has expanded significantly since then. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள்லாம் எப்போ வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சில கேம்ஸ் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸ்லேயுமே ஈக்குவலாக வந்து மென்ஸும் உமென்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து க்ரோ ஆகிருக்கோம். Which country hosted the 2021 Summer Olympics? The 2021 Summer Olympics were hosted by Tokyo, Japan. Originally scheduled for 2020, they were postponed due to the COVID-19 pandemic and held with strict health protocols. இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, 2021 சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த 2021 நடக்க வேண்டியதே கிடையாது, 2020 நடக்க வேண்டிய சம்மர் ஒலிம்பிக்ஸ். ஆனால் அந்த டைமில் நமக்கு COVID-19 பேண்டமிக்கில் இருந்தோன்றதால இதை வந்து 1 இயர் டிலே பண்ணி 2021 போஸ்ட்பான் பண்ணாங்க. அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லேயுமே பார்க்குறதுக்கு யாரையுமே ஸ்டேடியமில் அலோவ் பண்ணவே இல்லை, பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாண்டாங்க. அதுவும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து தான் அந்த கேம்ஸை கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸில் நடந்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 9th question, what is the name of the flame that burns during the Olympic Games? It is called the Olympic flame or Olympic torch. It symbolizes the continuity between the ancient and modern games, and it is kept burning throughout the event. இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பொதுவாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இனாக்ரேஷன் அன்னைக்கு. அது மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் பண்ணுவாங்க. இது எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஷியன் கேமோட கண்டினியூட்டி தான் இந்த மாடர்ன் கேம்ஸ். ஃப்ளேம் கேம் எண்ட் ஆகிற வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். Question number 10, which sport made its Olympic debut in the Tokyo 2020 Games? Skateboarding was among the new sports introduced at Tokyo 2020. It attracted a younger audience and showcased new athletic styles and talents. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2020 டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸில் எந்த புது கேம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க. அது ஸ்கேட் போர்டிங் தான். இது நிறைய யங்கர் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச கேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் கொண்டு வந்த எல்லா கொஷின்ஸுமே ஜஸ்ட் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, இது எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கொஷினுமே நான் பைலிங்குவலில் தான் கொடுக்குறேன். இது மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சரிங் செஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா லேக்கா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்க டாபிக்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காகவே வீடியோ போடுவேன். See you in the next video. Bye bye.